நான் அங்கே உட்காந்துருக்கும்போது ஒரு சின்ன ஒரு கதை ஒன்று சொன்னேன் பார்த்தீங்கன்னா, அது ரீவைண்ட் பண்ணுறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இவர் தான் பின்னாடி இருக்கிற பார்த்தீங்கன்னா, அந்த இவர் தான் வந்து சஞ்சீவி மலையை தூக்கிட்டு வரும்போது தண்ணி தாக எடுத்துருக்காம. தண்ணி தாக எடுத்துகிட்டு நம்ம அந்த இங்கே வாங்க தெரியுதா அந்த மலை தெரியுதுன்னு நினைக்கிறேங்க. சின்னதாக இருக்குது தெரியும். தாங்க முடியாத தண்ணி தாகத்தில் இருக்கும்போது நம்ம அப்பன் முருகன்ட்டு ரொம்ப மன்றாடி கேட்கல, சும்மா நான் எக்ஸசைஸ் பண்ணி சொல்கிறேன். ரொம்ப தவிக்கிது, எனக்கு தண்ணி எனக்கு வேணும்னு சொல்லாத. அவர் கையில் வச்சுருக்க வேலோட சின்னதாக கிண்டுன்னு தண்ணி பிச்சுக்கிட்டு ஜஸ்ட் ஃபார் ஜோக்கிங், சரியா? அதாவது அந்த வேலில் உண்டு பண்ண அந்த ஊற்றுறதை வச்சு தான் இவர் வந்து தண்ணி தாகத்தை தீர்த்திருப்பதனால ஒரு கதை இருக்குது. அந்த கதையை தான் நான் மேலே இருக்கும்போது சொன்னேன். அவர் தான் நம்ம அனுமார். பாருங்கள், ஒரு 60 அடி இருப்பார். இந்த கோயில் முதல்ல எங்கே இருக்குன்னு நான் கொண்டு சொல்லாமே நிறைய கதையை பேசிக்கிட்டு இருக்கேன். எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாம் டேரெக்டாக கோயம்புத்தூர் வந்தாங்க. கோயம்புத்தூர் வந்து காந்திபுரம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து அந்த பக்கம் வந்தீங்கன்னா டவுன் பஸ் ஸ்டாண்ட் இருக்கும். அந்த டவுன் பஸ் ஸ்டாண்டில் வந்து 11 தடாகம், அந்த ஊர் பேர் தடாகம் பெரிய தடாகம் சொல்லிட்டு வந்தீங்கன்னா, என்ட்ரன்ஸில் அந்த பஸ்ஸு வந்து கரெக்டாக வந்து அந்த என்ட்ரன்ஸில் வந்து நிற்கும். ஒவ்வொரு பஸ்ஸும் அந்த கோயில் வாசலில் நிற்கும், இல்லாட்டி அந்த இதில் அந்த பஸ் ஸ்டாண்டில் நிற்கும். அங்கேருந்து ஆட்டோவில் வர மாதிரி இருக்கும். அங்கே தான் இந்த கோயில் இருக்குது. இந்த மக்களே, இப்போ நான் சொன்னேன்ல மக்களே, அதாவது இந்த இடத்துல வந்து ஒரு சின்ன சிவன், நம்ம வந்து அந்த புத்தர், அதாவது சாரி மக்களே, நம்ம மகளே இங்கே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து சித்தர்கள் குகைன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். பார்த்தீங்களா, மேலேருந்து காட்டியிருக்கேன். அது வந்து உங்களுக்கு சரியாக தெரியல. இப்போ நாங்கள் பக்கத்துலேயே வந்து கட்டுங்க பாருங்கள், சரியான காடு இது பாருங்கள். எந்த அளவுக்கு நாங்கள் அதை உள்ளே போய் இப்போ காட்ட போகிறேன் பாருங்கள். பார்த்து வாங்கண்ணா, பிள்ளைகளை தூக்கிட்டு வந்துட்டுருக்கீங்க, சரிங்களா? பாருங்கள், இந்த குகைகிட்டே நான் வந்துட்டேன். பார்க்குறதுக்கு மேலேருந்து எனக்கு பயமாக இருந்துச்சு, பார்த்தா பக்கத்தில் வந்துட்டேன். பாருங்க, உள்ளே குகை மாதிரியே இருக்குது மக்களே. உள்ளே உட்காந்துருக்காங்க பாருங்க ஒருத்தன். பாருங்க, இந்த குகையோட லென்த்து இவ்வளோ தான். நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க. இவ்வளோ தான் இருக்குது இந்த குகையோட லென்த்து. உள்ளே போடா, நான் அப்படியே வீடியோ எடுக்கிறேன்டா. இல்லை நான் சொல்லும் போது போடா. பாருங்க, இந்த குகையோட லென்த்து எவ்வளோ தான் இருக்குது மக்களே. போங்க பாருங்க, எப்படி வர பாருங்க. நானுமே போய் காட்டுறேன் பாருங்க. நல்லா இருக்குப்பா. அதான் லைட் இல்ல. அம்மா பாருங்க, உள்ள சிவன் அந்த முருகர் இருக்காரு பாருங்க உள்ள. காட்டலாமா நினைச்சல எடுப்போம்டா. சிவன் வந்து இந்த இடத்துல வந்து, அதாவது நம்ம சித்தர்கள் வந்து இந்த இடத்துல தவம் செஞ்ச இடம்னு நினைக்கிறது. அதனால தான் தெரியும். சுற்றி காட்டுங்க லைட்டில். தூங்குறதுக்கு விளக்க மாதிரிலாம் வச்சுருக்கீங்க, கூட்டி விட்டு தூங்குறதுக்கு. அதான் சின்னதாக இருக்குது, நல்லா இருக்குது. இருங்க, நாங்கள் வெளியே வந்துடுறோம், நீங்கள் வாங்க பாருங்க. இதோட எப்படி உட்காந்து தான் வர முடியும், இன்னுக்கிட்டலாம் வர முடியாது. இங்கே ஒரு கூட்டமே வந்துருச்சுடா நம்மளை பார்த்து. எடுத்துட்டு உள்ள சுற்றி எடுத்துட்டேன். உள்ள ஒரே ஒரு போட்டோ இருக்கு, சாமி போட்டோ. அதான் உள்ள ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு ஒரு இடமா இருக்கும் போல இருக்குடா. சித்தர்லாம் உள்ள வந்து தவம் செஞ்ச இடம்னு நினைக்கிறது, அதனால அது அப்படி இருக்கு. இந்த பக்கம் வந்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஒத்தையடி பாதை மாதிரி போகுது இல்லை? அந்த ஒத்தையடி பாதை எங்கே போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே என்ன கோயில், என்னென்ன கோயில் இருக்குங்க? கருப்பராயன் கோயில், வனக்கருப்பராயன் கோயில் இங்கிட்டு இருக்குது மக்களே. மறந்துடாமல் யார் வந்தீங்கன்னா, நம்ம ஏதாச்சும் ஒரு இடத்துக்கு ஒத்தையில சத்தையில் போகும்போது கருப்பராயா கூட வாடா அப்படின்னு சொல்லி கேட்போம்ல, அவர் தான் இங்கே இருக்கார். சரி வாங்க, அவரை போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஒத்தையடி பாதை மாதிரி தான் போய்கிட்டு இருக்கு. பார்த்து வாங்க, ஏன்னா கல் முளை நிறையா இருக்குது. வெள்ளிங்கிரி போன மாதிரியே ஃபீல் ஆகுதுல்ல உனக்கு? அதான் வந்துட்டேன். வெள்ளிங்கிரி போகிற மாதிரியே ஃபீல் ஆகுதுல்ல? ஓடுற பாம்பை மிதிக்கிற வயசு, எதுக்கும் பயப்படாத மாமனேன்னு சொல்லி எங்கள் அப்பா சொல்லி வளர்த்துருக்காரா. சரியா? இந்த இருக்கு பாருங்க.
இப்போ பார்த்திங்கன்னா இந்த பக்கம் வந்தீங்கன்னா அந்த ஒத்தவெடி பாதையிலே நேராக வந்தீங்கன்னா ஒரு 500 மீட்டர் தூரத்தில் இந்த இடத்துல ஒரு கருப்பராயன் கோயில் இருக்குது. மறந்துடாமல் இந்த பக்கம் வந்திருப்பாங்க. அதாவது நம்ம போகிற அந்த மண்டபம் இருக்குது பார்த்திங்கன்னா, உள்ளே நுழைஞ்சனே ஒரு மண்டபம் இருக்குது. அந்த மண்டபத்துலேருந்து ரைட் சைடில் பார்த்திங்கன்னா ஒரு ஒத்தவெடி பாதை போகும். ரைட் சைடில் போகிறப்ப ரைட் சைடு, வரப்போ லெஃப்ட் சைடு. மறந்துடாமல் பாருங்கள், போயிட்டு வந்தே பாருங்கள். வரப்போ லெஃப்ட் சைடு பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு ஒத்தவெடி பாதை மாதிரி போகும். அந்த பாதையிலே ஒரு 500 மீட்டர் நடந்து வந்தீங்கன்னா அந்த கோயில் இருக்கும். பார்த்திங்கன்னா கருப்பசாமி கோயில். இந்த பொம்மையில் உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள். பொம்மை நிறையா இருக்குது, வாங்க போய் அந்த பொம்மையெல்லாம் போய் பார்ப்போம். கோயில்னாவே இந்த பொம்மை, நாய் பொம்மை எல்லாமே தான். பைரவர் பொம்மை, அதனால தான் போலீஸ் பொம்மை இருக்கும். என்ன மீனிங் பார்த்திங்கன்னா, அவர் நம்ம நைட்டில் வந்து இருக்கும்போது காப்பாற்றுறவங்க யாருன்னா போலீஸுக்காரங்களும் நம்ம இந்த பைரவர்னா நாய், சரிங்களா? நாயின்னு சொல்லக்கூடாது, பைரவர். அதனால தான் இவருக்கு வந்து எப்போவுமே ஒரு வாகனமாகவும் குதிரையும் நாய் இருக்கும். கருப்பசாமிக்கான வாகனமே இது ரெண்டும் தான். ஏன்னா அந்த பொம்மையில் இருக்கு பாருங்க. இந்த பொம்மையெல்லாம் இருக்கு. முருகன் கோயிலுக்கு என்ட்ரன்ஸ்லேருந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா மக்களே வந்து இந்த கோயிலோட தலத்தோட சிறப்பம்சத்தை நான் பற்றி சொல்கிறேன். நம்ம இலங்கை போர் நடந்துச்சு பார்த்திங்களா உங்களுக்கு. அதாவது நம்ம லங்கேஸ்வரர் இருக்கார் பார்த்திங்களா, 10 தலை ராவணன். அவர் வந்து நம்மளோட ராமனோட ஒய்ஃபை தூக்கிட்டு போகும்போது ஒரு போர் நடந்தபோது நம்ம இலங்கை போர் நடக்கும்போது நம்ம வந்து ராமனோட தம்பி இருக்கார் பார்த்திங்களா, அவருக்கு வந்து காயம் நடந்துச்சு மக்களே. காயம் நடந்தது, லட்சுமணன் வந்து காயம் நடந்துருச்சு. அந்த காயத்துக்கு மருந்து வந்து ஒரு சஞ்சீவி மலையில் இருக்குன்னு சொல்லி, நீங்கள் அந்த கதை நான் சொல்லி உங்களுக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை, ஏற்கனவே ஆல்ரெடி தெரியும். ஏன் நான் சொல்கிறேன்னா, அதுக்கும் இந்த மலைக்கும் அந்த கோயிலுக்கும் ஒரு கனெக்டிவிட்டி இருக்குது. என்னென்னு கேட்டால் அது ஆர்டராக வந்தால் தான் உங்களுக்கு புரியும். காயம் பட்டும்போது சரி நம்ம ராமர் வந்து நம்ம இவர்கிட்ட அனுமார்கிட்ட வந்து நீ போய் சஞ்சீவி மலையிலேருந்து ஒரு வேர் எடுத்துகிட்டு வந்து நம்ம தம்பிக்கு மருத்துவம் செஞ்சு கொடுப்போம்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டர் போடுறாரு. அந்த ஆர்டரை அவர் சரி சஞ்சீவி மலையில் போயிட்டு போகும்போது என்னன்னு தெரியாமல் அந்த மலையவே பேத்துட்டு வந்ததாக ஒரு கடை இருக்குது தெரியுமா, அந்த மலையவே கையில் தூக்கிட்டு வருவார். கையில் தூக்கிட்டு வரும்போது இந்த இடத்த கிராஸ் பண்ணும்போது அவருக்கு தாங்க முடியாத தண்ணி தாகம் எடுத்துருக்கு மக்களே. யாருக்கு? நம்ம வந்து அனுமாருக்கு. அப்படியே அனுமாருக்கு தண்ணி தாகம் எடுக்கும்போது இங்கே வந்து நம்ம கடவுள்கிட்ட வேண்டியிருக்காரு, நம்ம அப்பன் முருகன்கிட்ட வேண்டியிருக்காரு, இந்த மாதிரி எனக்கு தண்ணி தாகம் இருக்குது முருகா, ஏதாச்சும் நீங்கள் பண்ணு அப்படின்னு சொல்லும்போது அவரோட வேலை வச்சு உண்டு பண்ண அந்த ஒரு ஊற்று, அதை நம்ம வீடியோவில் பார்த்தா அவங்களுக்கு தெரியும். அந்த ஊற்று வழியாக அவர் அந்த வேலை வச்சு அந்த ஊற்றை ஏற்படுத்தி அவர் தண்ணி தாகத்தை தீர்த்திருக்காரு. அதனால தான் அனுபவி திருமுருகன் கோயில் சொல்லி இந்த கோயிலுக்கே ஒரு பேர் வந்திருக்கு. அந்த தலத்தோட சிறப்பம்சமே அதுதான். அந்த அனுமாருக்கு தாகத்தை தீர்த்ததுனால அனுபவி முருகன் திருக்கோயில்னு சொல்லி அந்த பேருக்கு வந்திருக்கு. அதுக்கான அடையாளம் வந்து இங்கே ஒரு நம்ம பார்த்திங்கன்னா கீழே நம்ம மேலே வரும்போதேவும் ஒரு அனுமார் வந்து ஒரு சிலை இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 60-70 அடிக்கு சிலை இருக்குது. அந்த சிலையை போயிட்டு நான் போய் காட்டுறேன். மறந்துடாமல் நம்ம வீடியோ தொடர்ந்து பார்த்திங்கன்னா இந்த கோயிலுக்கு ஏன் இந்த பேர் வந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும், சரிங்களா? சரி, நம்ம கீழே போயிட்டு அனுமாரை போய் வீடியோ எடுப்போம். இந்த கோயில் முதல்ல எங்கே இருக்குன்னு நான் உங்கள்கிட்ட சொல்லாமே நிறைய கதையை பேசிக்கிட்டு இருக்கேன். எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் டேரெக்டாக கோயம்புத்தூர் வந்தாங்க. கோயம்புத்தூர் வந்து காந்திபுரம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து அந்த பக்கம் வந்தீங்கன்னா டவுன் பஸ் ஸ்டாண்ட் இருக்கும். அந்த டவுன் பஸ் ஸ்டாண்டில் வந்து 11 தடாகம், அந்த ஊர் பேர் தடாகம் பெரிய தடாகம் சொல்லிட்டு வந்தீங்கன்னா என்ட்ரன்ஸில் அந்த பஸ்ஸு வந்து கரெக்டாக வந்து அந்த என்ட்ரன்ஸில் வந்து நிற்கும். ஒவ்வொரு பஸ்ஸும் அந்த கோயில் வாசலில் நிற்கும், இல்லாட்டி அந்த அந்த பஸ் ஸ்டாண்டில் நிற்கும். அங்கேருந்து ஆட்டோவில் வர மாதிரி இருக்கும். அங்கே தான் இந்த கோயில் இருக்குது. இந்த கோயில் வந்து பற்றி நான் எல்லாத்தையுமே அழைச்சி போட்டுவிட்டு என்னை வீடியோ தொடர்ந்து பாருங்கள், சரிங்களா? நிறைய வீடியோ இருக்குது இந்த மாதிரி. நானும் ஒரு வீடியோ போட்டு அதையும் பாருங்கள், சரிங்களா? வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோ சந்திக்கும் வரை உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் விஜய். நன்றி, வணக்கம், சரிங்களா? குகை, அந்த குகை தான் நிறையா இருக்குல்ல, அந்த குகையை பற்றி நிறையா பேசிட்டேனே. அதாவது தூரத்துலேருந்து பார்க்கும்போது அந்த குகை வந்து 2 அடி சித்தர் இருக்கிற மாதிரி தான் நான் கேள்விப்பட்டேன் மக்களே. அதாவது நான் ஒரு கதையை கட்டி விட்டேன். அது எப்படின்னா 2 அடி சித்தர் இருக்காராமா, அதுக்குள்ளே வாதறாராமா, அவர் வந்து தவம் பண்ண இடமான்னு சொல்லி நானும் ஒரு கதையை சொன்னேன். ஆனால் அது தப்பு, நாங்கள் டேரெக்டாக போய் பார்த்துட்டேன். ஆனால் அது வந்து சித்தர்கள் தவம் பண்ண இடமா தான் இருக்குன்னு எனக்கு நினைக்கிறேன். போய் பாருங்கள், வீடியோ நல்லா தொடர்ந்து பார்த்து தெரியும். அதாவது இந்த சித்தர்கள் வந்து அந்த உள்ளே இருக்கிற 2 அடி 3 அடி சித்தர்கள் வந்து தவம் பண்ண இடம் தான் அந்த இடம். நானும் அதை போய் காட்டிட்டு தொடர்ந்து பாருங்கள் வீடியோ. நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோ சந்திக்கிறேன். ஓகே.